நெல், கேழ்வரகு, சோளம் உள்ளிட்ட 14 வகை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 2025-26 ஆண்டிற்கான 14 பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நெல் குவிண்டாலுக்கு 69 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2369 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கலப்பினச் சோளம் குவிண்டாலுக்கு 328 ரூபாய் உயர்த்தப்பட்டு 3699 ரூபாயாக மத்திய அமைச்சரவை நிர்ணயித்துள்ளது. இதேபோல கம்பு குவிண்டாலுக்கு 150 ரூபாய் உயர்த்தியுள்ள மத்திய அரசு 2775 ரூபாயாக நிர்ணயம் செய்துள்ளது. கேழ்வரகு குவிண்டாலுக்கு 596 ரூபாய் உயர்த்தி 4886 ரூபாயாகவும், மக்காச்சோளம் குவிண்டாலுக்கு 175 ரூபாய் உயர்த்தி 2400 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல துவரம் பருப்புக்கு 450 ரூபாய் உயர்த்தப்பட்டு குவிண்டால் 8000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பச்சை பயிறு 86 ரூபாய் உயர்ந்து 8768 ரூபாயாகவும், உளுந்து 400 ரூபாய் உயர்ந்து குவிண்டால் 7800 ரூபாயாகவும் நிர்ணயிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. வேர்க்கடலை குவிண்டாலுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 7263 ரூபாயாகவும், சூரியகாந்தி விதை 441 ரூபாய் உயர்ந்து குவிண்டால் 7721 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மஞ்சள் சோயாபீன்ஸ் விதை குவிண்டாலுக்கு 436 ரூபாய் உயர்ந்து 5328 ரூபாயாகவும், எள்ளு குவிண்டாலுக்கு 579 ரூபாய் உயர்ந்து 9846 ரூபாயாகவும் நிர்ணயிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதேபோல குவிண்டாலுக்கு 820 ரூபாய் உயர்ந்து நைஜர் விதை 9537 ரூபாயாகவும், பருத்தி குவிண்டாலுக்கு 589 ரூபாய் உயர்ந்து மீடியம் பருத்தி 7710 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. MS சுவாமிநாதன் பரிந்துரைகளில் முக்கியமானது அனைத்து வேளாண் விளைபொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையாக உற்பத்தி செலவுக்கு மேல் 50% லாபம் கிடைக்கும் வகையில் விலையை தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான். இதையே 11 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதியாக அளித்தது பாஜக. ஆனால் வேளாண்மையில் செலவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் இந்த விலை உயர்வு போதாது என விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்.